வணக்கம். நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் பரையர்கவை. இன்றைக்கு வேங்கவேல ஒரு 3 பேரை குற்றம் சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல முரளி ராஜா பிசி, அவரோட அப்பா, அம்மா, மனைவி, பையன் 5 பேர் அதே ஊர்ல தான் அந்த பீ தண்ணியை குடிச்சாங்க. அப்புறம் முரளி ராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆகியிருந்தாங்க. சுதர்சனோட அம்மா இதே பீ தண்ணியை குடிச்சு தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இவங்க சின்ன தாத்தா பேத்தியும் ஒன்னும் அட்மிட் ஆயிடுச்சு. முத்துகிருஷ்ணன் வகைராவில் அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன் முத்துக்குமார், அண்ணன் கண்ணதாசன், அண்ணி, தீபிகா, யாஷிகா, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இதுல தீபிகா மருத்துவமனையில் பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, முத்தையா உண்டான பிரச்சனை எல்லாம் இவங்க பண்ணாங்கன்றாங்க. சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கட்டும் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா? ஆகவே இவங்க இன்னைக்கு ஒரு ஆடியோ எல்லாரும் வெளியிடுறாங்க. அதாவது முதல்ல விசாரணையில 2 லட்ச ரூபாய் பணம் தரேன், அரசு வேலை தரேன் அப்படின்னு மிரட்டுறாங்க, டார்ச்சர் பண்றாங்கன்னு பசங்க வீட்டுக்கு போன் பண்ணி அழுகுறாங்க. அப்போ வீட்டுல இருந்து எப்பா எது சொன்னாலும் நீங்க ஒத்துக்காதீங்கப்பா அப்படி இப்படின்னு இயல்பா பேசுறாங்கல்ல, அந்த ஆடியோக்களை முன்னும் வெட்டி இன்னைக்கு போடுறாங்க. இன்னைக்கு பல பேர் மேல நீங்க போய் வழக்கு போடுறீங்க, அது பிரச்சனை இல்லைங்க. ஒரு 3 பேர் உள்ள கூட போகட்டும். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்னைக்கு வீசப்பட்டிருக்குல்ல. ஏப்பா இவங்கன்னா இப்படிதான்பா இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா? எனவே தயவு செய்து இதை எல்லாரும் புரிஞ்சுங்க. இது உண்மையா